ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங். இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்க போகிறோன்னா மிக்சர் ரெசிபி தான், ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்து தேவையான அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம். நான் 2 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு வந்து 3/4 பதம் மட்டும் போடுங்க, நிறைய போடாதீங்க, ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், பெருங்காயம் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. ஏன்னா வந்து அப்போ தான் ஜீர்ணிக்கும். கடலை மாவு வந்து நெஞ்சு கரிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பெருங்காயம் சேர்த்துனா கொஞ்சம் ஜீர்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு, ரொம்ப சப்பாத்தி மாவு வந்து டைட்டான பதம் இல்லாமல் சாஃப்டான பதத்துக்கு இந்த பாருங்கள், கையில் அழுத்தினா நல்லா புஸ்க்கு நமக்குள்ள அந்த பதத்துக்கு பிசைஞ்சு மூடி வச்சுக்கலாம். இது மூடி வச்சுட்டு ஒரு பக்கம் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம முறுக்கு குழா இருக்குது பார்த்திங்களா, அதில் ஓம்பொடி பண்ணுறோம்ல, அதோட ஹோல் போட்ட மாதிரி குட்டியாக வரும், அதில் போட்டுக்கலாம். இதோட குட்டியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் மிக்சர். பட் என்கிட்ட அது இல்லாததுனால நான் வந்து எடுத்துக்கிறேன். குட்டியாக இருந்தால் அந்த சைஸில் இருந்தால் கூட நீங்கள் போடுங்க, மிக்சர் இன்னும் சூப்பராக இருக்கும். இது எனக்கு கொஞ்சம் தடிமாக வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சதும் புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இது சலன்னு கொதிக்குதில் இது அடங்கிட்ட பிறகு நம்ம திருப்பிக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். திருப்பியாச்சு. இது அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு அது மேலே போட்டுடலாம். அப்போ தான் கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்தால் கூட அப்சர்வ் ஆகும். இப்போ அதே மாதிரி அடுத்த பேட்ச் 2 கப்பு வந்து 2 கப்பு கடலை மாவுக்கு எவ்வளோ மிக்சர் வருதுன்னு பாருங்கள். செகண்ட் பேட்சும் போட்டாச்சு, எண்ணெய் அடங்கிச்சு, எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து என்ன போடலாம், வேர்க்கடலை போட்டுக்கலாம். கொஞ்சம் அதை கூடயே இருந்து பார்த்து எடுத்துடணும், இல்லை கருகிடும் சீக்கிரமாக. ஏன்னா நல்லா காஞ்ச எண்ணெயில், அதனால் வந்து சீக்கிரமாக எடுத்துடணும். எடுத்து அதில் போட்டுக்கலாம். அதே மிக்சர் மேலே போட்டுக்குங்க. அடுத்ததாக அவுல் எடுத்திருக்கேன் நான். அது அவுல் போட்டதும் புரிஞ்சிடும், அதனால் டக்குன்னு எடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ சூப்பரான மிக்சர், முறுன்னு மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதே நீங்கள் வந்து அந்த சின்ன ஓட்டை குழாயில் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ஒரு மிஸ்டேக் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தது. கொஞ்சம் பெருசாக இருந்தது, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி ஃபீல் இருக்குது. இது கூட நீங்கள் கறிவேப்பிலையும் அது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கு, நான் எடுத்து பொரிச்சு போட்டுட்டேன். இதில் வீடியோவில் காமிக்கல. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.